ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பிறந்த நாளை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் இந்த வருஷம் செஞ்சுருக்கோம். அந்த ஒற்றுமையை வலியுறுத்தி சிறப்பான முறையிலே ஊர்வலம் நடைபெற்றது. சுமார் 600க்கு மேற்பட்டவர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், சீரார்கள் உட்பட மிக சிறப்பாக ஊர்வலம் நடைபெற்றது. கடல் கடந்து வந்து வாழக்கூடிய மக்கள் வியாபாரம் செய்தாலும் இந்த மலேசியா நாட்டினுடைய இறையாண்மையை மதித்து ஒற்றுமையோடும் சகோதர வாஞ்சியோடும் வாழுகின்ற சூழ்நிலையை பார்க்கிற போது மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போது இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பேசுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் ஊர்வலம் நல்ல சிறப்பாக முறையில் நடைபெற்றது. ஏறக்குறைய ஒரு 600லேருந்து 700 பேர் வரைக்கும் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா இந்த வருஷம் 1500வது ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பிறந்த நாளை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் இந்த வருஷம் செஞ்சுருக்கோம். அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு அமைஞ்சிருக்கு. அதனால் இன்னும் கூட்டம் நிறையா வந்திருக்கு. ஏன்னா பக்கத்தில் உள்ள முஹல்லாவில் உள்ள பள்ளிகளெல்லாம் நம்ம அழைப்பு கொடுத்து அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதேமாதிரி பெண்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. வேறு மதக்காரவங்களும் வந்து இதில் வந்து சிறப்பான முறையில் வந்து கலந்து நல்ல ஆதரவை கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இது ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் நடந்திருக்கு. இதை நாங்கள் வந்து ஏறக்குறைய ஒரு 7 வருஷமாக செஞ்சுட்டு வரோம். இந்த வருஷம் 7 வருஷத்தை விட இந்த வருஷம் மிக மிக சிறப்பாக முறையில் நடைபெற்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரலாற்று சிறப்பு மிக்க ஈப்போ இந்திய முஸ்லீம் பள்ளிவாசல் இமாம் முஹம்மது அப்பாஸ் பின் முஹம்மது அலி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 1500வது வருடம் இன்று ஈப்போ இந்திய முஸ்லீம் பள்ளிவாசலில் மிக சிறப்பாக நடைபெற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையிலே அதிகமாக பேசப்பட்டது ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை வலியுறுத்தி சிறப்பான முறையிலே ஊர்வலம் நடைபெற்றது. சுமார் 600க்கு மேற்பட்டவர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், சீரார்கள் உட்பட மிக சிறப்பாக ஊர்வலம் நடைபெற்றது. அல்லாஹுவின் அருளால் இந்த ஊர்வலம் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்குள் நடைபெற்று வருகிறது. இன்னும் கியாமத்து வரை இது சிறப்பாக நடைபெற்று வரும். நமது நிர்வாகத்தால் இந்த மீலாது சிறப்பு சொற்பொழிவு 12 நாள் நடைபெற்று போன வருடம் போல இந்த வருடம் அதைவிட மிக சிறப்பாக நடைபெற்றது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதை அடிக்கடி தனது வாழ்க்கையிலே பயன்படுத்தினார்கள். அந்த ஒற்றுமையை உலகம் முழுவதும் எல்லா மக்களும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு எல்லா முஸ்லிம்களும் எல்லா உலக மக்களும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று இந்த சிறப்பான 1500வது பெருவிழாவிலே ஈது பெருநாளிலே நாம் எல்லோரும் உலக மக்கள் யாவருக்கும் குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கும் சிறப்பான பிரார்த்தனை செய்தோம். அல்லாஹு தாலா இதை கபூல் செய்வானாக, ஏற்றுக்கொள்வானாக, அங்கீகரித்து கொள்வானாக. வாஹிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது மைடீன் முகமது மீராஷா பேங்காக்கில் இருந்து நான் வந்திருக்கிறேன். பேங்காக்கில் உஸ்தாதாக நீண்ட காலம் நான் பணியாற்றி வருகிறேன். இவ்வாண்டு மௌலித் நபவியை கொண்டாடுவதற்காக வேண்டி மலேசியா நகர் ஈப்போ பள்ளிவாசல் மஸ்ஜித் இந்தியாவினுடைய அழைப்பின் பேரில் வந்து நான் இங்கே பயான் செய்தேன். நிறைய அறிவுரைகளை மஸ்ஜிதிலே நான் வழங்கினேன். இன்றைய தினம் மீலாது நபி பெருவிழாவை கொண்டாடும் முகமாக மலேசியாவிலே வாழக்கூடிய இந்திய முஸ்லிம்கள் எல்லாம் ஒற்றுமையோடும் சகோதரத்துவோடும் மனித வாஞ்சையோடும் இங்கே அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஊர்வலம் இங்கே நடத்தினார்கள். பார்ப்பதற்கே மிக மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் பேராவலோடு இருக்கிறது. கடல் கடந்து வந்து வாழக்கூடிய மக்கள் வியாபாரம் செய்தாலும் இந்த மலேசியா நாட்டினுடைய இறையாண்மையை மதித்து ஒற்றுமையோடும் சகோதர வாஞ்சியோடும் வாழுகின்ற சூழ்நிலையை பார்க்கிற போது மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதுபோன்று பேங்காக் மாநகரிலேயும் மீலாது நபி விழாவை கொண்டாடுகிறார்கள். அனைத்து மக்களும் சகோதரத்துவை பேணுகிறார்கள். இருந்தாலும் கூட இங்கே வந்து பார்க்கிற போது சமயங்கள் மாறுபட்டு இருந்தாலும் சகோதரத்துவத்தை அதாவது வலியுறுத்தும் பொருட்டுமாக அவர்கள் அற்புதமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமையோடு வாழ்கிறார்கள். இந்த ஒற்றுமையோடு வாழக்கூடிய இந்த காட்சி மிகவும் பரவசமாகவும் இருக்கிறது, சந்தோஷமாகவும் இருக்கிறது.
இந்த மீலாது நபியை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் இந்த மலேசியா நகர் எல்லா விதமான வளத்தையும் அருளையும் பெற்று உலகளாவிய அளவிலே நல்ல வல்லரசாக திகழ வேண்டும் என்று நான் இறைவனிடத்திலே வேண்டி நான் மீலாது நபி நல்வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.